உங்க வண்டியில நீங்க சைடு மிரர் பாத்தீங்கன்னா அதுல சில வேர்டிங்ஸ் எழுதிருப்பாங்க. ஆப்ஜெக்ட்ஸ் இன் தி மிரர் ஆர் க்ளோசர் than they appear. நீங்க சைடு மிரர்ல பாக்குற வண்டி நீங்க நினைக்கிறதை விட பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி எழுதியிருக்கக்கூடிய மிரர் வந்து கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க பழைய அம்பாசிடர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தெரியும், அந்த வண்டிகள்ல வந்து எக்ஸாக்டா பின்னாடி எந்த வண்டி வருதோ அந்த வண்டியோட டிஸ்டன்ஸ் கரெக்டா தெரியும். ஏன் இவங்க நம்மள குழப்பறாங்க? பேசாம அந்த அம்பாசிடர் இருந்த பழைய டைப்பே வச்சிரலாம்ல, புதுசா எதுக்கு கொண்டு வரணும், வேர்டிங்ஸ் எழுதணும், நம்மள ஏன் குழப்பணும்? கான்வெக்ஸ் மிரரை கொண்டு வரதுனால நமக்கு சில பெனிஃபிட்ஸ் இருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் மேட்டர் மட்டும் நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிட்டோம்னா, கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்றதுனால நமக்கு டிஸ்டன்ஸ் கவரேஜ் அதிகமா இருக்கும். பழைய மிரர்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி எக்ஸாக்ட்டா என்ன இருக்கோ அது மட்டும் தான் தெரியும். ஆனா இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் வழியா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 டிகிரி வரைக்கும் உங்களுக்கு அந்த கிளியரான ஒரு விஷன் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பிளைண்ட் ஸ்பாட்ஸா குறைச்சிருப்பாங்க. கான்வெக்ஸ் லென்ஸ்ல அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் குட்டி குட்டியா தெரியறதுக்கான காரணமும் அதான். அதிகமான ஏரியா கவர் பண்றதுனால அந்த ஆப்ஜெக்ட்டோட ரிசல்வன்ஸ் வந்து சின்னதா தெரியுது. அதனாலதான் அந்த வேர்டிங்ஸ போட்டிருக்காங்க. சின்னதா தெரியறதுனால தூரமா வருதுன்னு நினைச்சுக்காதீங்க, பக்கத்துல வந்துருச்சு அப்படின்னு.